தமிழகத்தில் வரும் நாட்களில் கோடை வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் மற்றும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்துக்குமார் நேரலையில் வழங்கும் தகவலை கேட்கலாம். முத்துக்குமார், இந்த வருஷம் வழக்கத்தை விட வெயில் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. வானிலை ஆய்வு மைய தனியார் மற்றும் வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஆண்டு கோடை வெயிலினுடைய தாக்கம் என்பது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது பொதுமக்கள் வெயிலின் காரணமாக கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் முதலிருந்தே வெயிலின் தாக்கம் என்பது படிப்படியாக அதிகரித்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில் தற்போது ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் வழக்கத்தை விட அதிகமான வெயிலின் தாக்கத்தை பொதுமக்கள் சந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அடுத்த மாதம், அதாவது மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே அக்னி வெயில் என்பது தொடங்கும். அந்த சூழ்நிலையில் இன்னும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வழக்கத்தை விட இந்த ஆண்டு கோடை வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 11 மாவட்டங்களில் 100 டிகிரிகளுக்கு மேல் வெயிலின் தாக்கம் என்பது பதிவாகியிருக்கிறது. அதே போல நாளை வரை, அதாவது கடந்த 4 நாட்களாக நேற்று முன்றும், அது மட்டுமல்லாமல் நாளை வரை 3 டிகிரி செல்சியஸ் என்பது வழக்கத்தை விட அதிக அளவில் இந்த வெயிலின் தாக்கம் பதிவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக வேலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் வெயிலின் தாக்கம் என்பது வழக்கமாகவே அதிகமாக இருக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 104 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் தலைநகர் சென்னையை பொறுத்த வரைக்குமே அதிக அளவில் வெயிலின் தாக்கம் என்பது இருக்கிறது. தொடர்ந்து வெப்பநிலையுடைய அளவு என்பது அதிகரிக்கும் என சென்னையை பொறுத்த வரைக்குமே அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அதே போல்தான் தற்பொழுது நம்ம சென்னையில் நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னையினுடைய பிரதான சாலையாக பார்க்கப்படக்கூடிய மெரினா கடற்கரை சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலையில் தினந்தோறும் ஏராளமான வாகனங்கள் சென்று வந்தாலும் கூட தற்பொழுது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வெயிலின் காரணமாக அங்கங்கே பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஒரு சில பேர் தவிர்க்க முடியாத சூழல் காரணமாக வெளிவரக்கூடியவர்கள் எல்லாம் கடும் அவதிக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஒரு சில பேர் கொடையை பிடித்தபடியே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கல்லூரிக்குள் செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அந்த கொடையை பிடித்துக்கொண்டு தங்களுடைய பயணத்தை தொடரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டே வருவதால் வெயிலில் இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக மருத்துவர்களும் ஒரு சில அறிவுரைகளும் வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக மதியம் 12 மணி முதல் மாலை 3 முதல் 4 மணி வரை வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே வர வேண்டும் என மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. அதே நேரத்தில் குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள், பழங்கள், அது மட்டுமல்லாமல் மோர் வகைகள் போன்றவற்றை குடிக்க வேண்டும் என்ற மருத்துவர்கள் தரப்பிலிருந்து அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது சென்னையை பொறுத்த வரைக்குமே தினந்தோறும் பிரதான பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் வேறு ஒரு காரணம் இல்லாமல் வெளியே வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இருந்தாலும் இந்த கோடை வெயிலினுடைய வெப்பத்தை பொறுக்க முடியாமல் வெளியில் செல்ல முடியாமலும் இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆகையால் இந்த வெயிலின் தாக்கத்தை எதிர்கொண்டுதான் கடும் அவதிக்கு ஆளாகிதான் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் அடுத்த மாதம் மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே அக்னி வெயில் என்பது தொடங்கிவிடும். அப்பொழுது இன்னும் அதிக அளவில் இருக்கும் என்றும், இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் மழையின் பொழிவு என்பது அதிகமாக இருக்குமா அல்லது வழக்கத்தை விட குறைவாக இருக்குமா என்பது குறித்து இன்னும் தகவல் வெளியாகவில்லை. தற்பொழுது வெயிலினுடைய அளவு என்பது அதிகமாக இருக்கும். இந்த மே, ஜூன், ஜூலை போன்ற மாதங்களில் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் வரக்கூடிய நாட்களில் வெயிலினுடைய அளவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், குறிப்பாக நாளை வரைக்குமே 3 டிகிரி செல்சியஸ் என்பது அதிகமாக இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.